ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் உமாஸ் லைஃப் தமிழ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்ப ஈஸி அண்ட் டேஸ்டியான பெப்பர் சிக்கன் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. ஒரு 1/2 kg சிக்கனையும் நம்ம எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ அதுக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சு கடாயை நல்லா எண்ணெய் ஊற்றாமல் ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். பெப்பர் ஒரு 2 ஸ்பூன் அளவு, ஜீரகம் 1 ஸ்பூன் அளவு, தனியா 1 ஸ்பூனு, காஞ்ச மிளகா ஒரு 4 இல்லை 5 காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். இதை போட்டு நல்லா பார்த்திங்கன்னா ட்ரை ரோஸ்ட்டு தான் பண்ண போகிறோம். அதை நல்லா நீங்கள் வறுக்கும் போதே நல்லா மணம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து நீங்கள் ஒரு தட்டில் ஆற வச்சுட்டு அதை ஒரு பொடி மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். அவ்வளோதான். பார்த்திங்கன்னா இப்போ அது வறந்துடுச்சு. இப்போ அதை எடுத்து வச்சுட்டு இப்போது அந்த கடாயிலே என்ன பண்ணுறோன்னா நல்லெண்ணெய் நம்ம ஊற்றுறோம். நான் செக்கெண்ணெய் ஊற்றுறேன். நீங்கள் நல்லெண்ணெய் இருந்தால் நல்லெண்ணெய் ஊற்றுங்க, இல்லைனாலும் நம்ம பார்த்திங்கன்னா நார்மலாக சமைக்கிற எண்ணெயில் கூட செய்யலாம், நல்லா தான் இருக்கும். இப்போ நம்ம ஒரே ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம் பொடியாக. அதை நம்ம எண்ணெயில் போடுறோம். மஞ்சள் பொடியும் கூட சேர்த்து போட்டுட்டு இதை நல்லா கொஞ்சம் வதக்குறோம். வதக்குனதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதில் போட்டு அதையும் சேர்த்து கொஞ்சம் நேரம் நல்லா வதக்குறோம். அந்த இஞ்சி பூண்டு வாசனை போகணும். அது போனதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னா கொஞ்சோண்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறோம். கருவேப்பிலை கொஞ்சம் வதங்கின மாதிரி இருக்குது, நம்ம எண்ணெயில் போட்டால் சரியாயிடும். அது எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்லா 1/2 kg சிக்கனை நம்ம வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி தண்ணி வடிட்டு எடுத்து வச்சுருந்தோம். அதையும் போட்டு இது கூடயே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இதுவும் போட்டு கொஞ்சம் நல்லா வதங்கணும். உப்பு கொஞ்சம் தேவையான அளவுக்கு இப்படியே நம்ம ஆட் பண்ணிடுறோம். நான் கல் உப்பு ஆட் பண்ணுறேன். உங்கள் வீட்டில் எவ்வளோ உப்பு தேவைப்படுமோ நீங்கள் அந்த உப்பு ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் நீங்கள் நார்மலாக செய்கிறத விட இந்த மாதிரி நீங்கள் மசாலாவை வறுத்து அரைச்சி நம்ம செஞ்சோம்னா அது ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும். உங்களுக்கு பெப்பரை ஆட் பண்ணியிருக்கிறதால எல்லாமே இதில் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாமே நல்லது. இந்த குளிர் காலத்தில் பார்த்திங்கன்னா பனி, அதனால் சளி தொல்லைங்க அதுக்கெலாம் ரொம்ப நல்லது. நம்ம தனியாக ஆட் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், சிக்கன்லேருந்தே வர தண்ணியே இவ்வளோ தூரம் வந்துடுது. அதனால் நம்ம தண்ணி எதுவுமே ஊற்றாமலே இதை மூடி வச்சு அப்பப்போ கலரி ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இதை தண்ணி இந்த அளவுக்கு கொஞ்சமாக லைட்டாக தண்ணி இருக்கிற அளவுக்கு ஜூஸியாக இருக்கும்போது என்ன பண்ணுறோம்னா நம்ம வறுத்து வச்சுருக்கிற அந்த பொடியை இதில் நல்லா அரைச்சிக்கிறோம். ரொம்ப நைஸாகவும் வராது பொடி, நம்ம கொஞ்சம் லைட்டாக ஒரு கோர்ஸ் மாதிரி இருக்கும். அவ்வளோதான். இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் அப்படியே விடணும். நீங்கள் இதுக்கப்புறம் என்னென்னா விட வேணாம், நம்ம ஆரம்பத்திலே விட்டு 3 4 ஸ்பூன் அளவு எண்ணெய் அது அப்படியே உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த பாருங்கள் ஓரத்தில் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிது. அவ்வளோதான். இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்மளோட பெப்பர் சிக்கன் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே நம்ம கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணி தூவி விட்டுருந்தோம். அவ்வளோதான். நம்மளோட சிக்கன் இந்த பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஜூஸியாக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். அந்த தண்ணி கொஞ்சம் வர வரைக்கும் வச்சு ரெடி பண்ணி வச்சுட்டுருக்கோம். அவ்வளோதான். யாருக்கெல்லாம் சிக்கன் பிடிக்கும், மட்டன் பிடிக்கும்னு சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் சிக்கன் இன்றைக்கி பசங்களை ஆக்சுவலி நான் கேட்டேன். அவங்க தான் இந்த மாதிரி பெப்பர் சிக்கன் வேணும்னு சொன்னாங்க. அதை வச்சு தான் இதை செஞ்சேன். நம்ம கொத்தமல்லியே அவ்வளோதான் தூவியாச்சு ஃப்ரெஷ்ஷாக. அவ்வளோதான். அடுப்பையும் ஆஃப் பண்ணிவிட்டு இதை கலந்து விட்டு நம்ம எடுத்து வச்சுருந்தோம். அவ்வளோதான். சூப்பர் அண்ட் டேஸ்டியான நம்ம கொரியாண்டர் எல்லாம் போட்டு அரைச்சி ரெடி பண்ண நம்மளோட பெப்பர் சிக்கன் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இது எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ நாங்கள் இது கூட என்ன வச்சு சாப்பிட்டோம்னா பார்த்திங்கன்னா குழம்பு ரசம் வச்சு சாப்பிட்லாம். நாங்கள் கிளி போட்ட சாம்பார் வச்சுட்டு ஒயிட் ரைஸ்க்கு இதை வச்சு சாப்பிட்டோம். நல்லா சூப்பராக இருந்தது. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பார்த்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது ரெசிபி வேணுமா, ஏதாவது என்கிட்ட சொல்லணும் பேசணும்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுறேன். இந்த காம்போ கிளி போட்ட சாம்பார் சிக்கன் ஃப்ரையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இந்த கெடாயில் பெரட்டுற சாதம் யாரெல்லாம் பிடிக்கும்னு ரொம்ப சொல்லுங்கள். அது காலி பண்ணிவிட்டு உடனே அந்த கெடாயில் போட்டு பெரட்டி எடுத்து இந்த சாதத்தை சாப்பிட்டோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இன்னொரு சூப்பரான வீடியோவில் நம்ம பார்க்கலாம். டாடா, பாய். Thanks for watching.